ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலைல எந்திரிக்கும்போதே நல்ல மழைங்க. எனக்கு மழைய வேடிக்கை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா, இன்னைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நேத்து நைட்டே மாவாட்டுறதுக்காக அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேங்க. 3 விதமான அரிசி ஊற வச்சிருக்கேன். இத ஆட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே மழை நின்றும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அரிசிய போட்டாச்சுங்க. சரி டீய குடிச்சிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆட்டலாம்னு சொல்லி டீயும் வச்சுட்டேன். இப்போ உளுந்து போடும்போது, நீங்க கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸோ இல்ல வந்து சில்லுன்னு தண்ணியோ ஊத்துனீங்கன்னா, உளுந்து நல்லா பொங்கி வரும். அதே மாரி கிரைண்டரும் சீக்கிரம் சூடாகாது. இப்போ அரிசி மாவு ஆட்டி முடிச்சுட்டேங்க. அடுத்தது சோள மாவு தான். சோள மாவு வந்து ஈஸியா ஆட்டிடலாம். சீக்கிரம் அரைப்பட்டுரும். சோள மாவு ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் கிரைண்டருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு குடுத்துட்டு, நானும் கொஞ்சம் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இந்த கருப்பு கவுனி அரிசி பாருங்க, இந்த அரிசி அரைப்பட்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். இதையும் நல்லா பக்குவமா அரைச்சு எடுத்தாச்சுங்க. இனி 2 வாரத்துக்கு எனக்கு மாவு பிரச்சனை இல்ல. அரிசி மாவு, கருப்பு கவுனி அரிசி, சோள மாவெல்லாம் ஆட்டி முடிச்சாச்சு. கரெக்ட்டா மழையும் நின்றுச்சு பாருங்க. இந்த மாவாட்டுறத விட இந்த கிரைண்டரெல்லாம் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்களா, அதான் எனக்கு பெரிய வேலை. நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.